செருப்பை எடுத்துக்கொண்டு அடிப்பதை விட கேவலமானது காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லுவது. காமராஜர் இதை விட கேவலப்படுத்தி உலகத்தில் கிடையாது. ஈவிகே இளங்கோவன் செல்வப்பது நான் சொல்ல போறேன் பாருங்க, ஸ்டாலின் காந்திக்கு சமமானவன் சொல்ல போறான். சொல்றான்னா இல்லையான்னு பாருங்க. இந்த நாடு அவ்வளவு கேவலமாக போயிட்டு, அளவான அநியாயம் நடந்தால் நம்ம பேசலாம். அளவுக்கு அதிகமாக அநியாயம் நடந்தால் பேசுவதற்கே வேலை இல்லை. இந்த 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இந்த கல்லையோ சாராயத்தை கொடுத்தால், அரசாங்கம் உயிருக்கு கேடு வராததை கொடுத்தால், அதனுடைய உனக்கு வருமானம் வராத கொடுக்க மறுக்கிறாங்க. திமுக வெளிச்சத்தான் சிபிஎம் இருக்கிறது என்று சொல்வது போல, நான் இல்லாவிட்டால் நீ அங்கீகாரம் பெற்றிருக்க முடியுமா? உனக்கு என்ன ஓட்டு இருக்கிறது? 4% 3% வாங்குவாய், தனியாக நின்று பார், உங்களுடைய பல்லு படவாயெல்லாம் உடைந்துடுவோம் என்று மிரட்டுவார்கள் திருமாவளவன். இந்த சேகர் பாபுன்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு கடவுளுக்கே கொடுக்கும் உங்களுக்காக தெரியல, ஒன்றும் தெரியாது. இதுதானே காமராஜர் ஆட்சி செயல்படுது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து வெளியில சொல்றாங்க இல்லைங்கயா. அதான் இந்த சொன்னவனுக்கெல்லாம் நம்ம பத்மபூஷன் பட்டம் கொடுக்க வேண்டும். அதாவது என்ன காமராஜை இதை விட கேவலமாக எவனும் சொல்ல முடியாது. காமராஜை ஏற்கனவே எத்தனையோ பேர் கேவலப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன். காமராஜ் உயிரோடு இருக்கிற போது அவரை நாங்களெல்லாம் பின்பற்றிய போது 18 கோடி ஹைதராபாத் பேங்கில் பணம் வைத்திருக்கிறார் என்று முரசொலியில் போடுவான். அதெல்லாம் அச்சில் இருக்குது. 18 கோடி பணம் வைத்திருக்கு. அந்த காலத்தில் 18 கோடி பணம் அவ்வளோ பெரிய பணம். என்ன இப்பொழுது துறைமுறையில் வந்திருக்கிற பணம் ஆயிரக்கணக்கான கோடி பணம். 18 கோடி பணம் வைத்திருக்கா என்று போடுவார். காமராஜ் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அது என்ன உங்க கையில் தானே இருக்குன்னு, பேங்கை தான் தேசியமயமாக்கிட்டாங்களேன்னு, அதை எடுத்து அரசாங்கத்தில் வரவு வச்சுக்கன்னு, நான் ஒன்றும் கேட்கலைன்னு அப்படின்னு சொல்லுவார். அதாவது வாழ்க்கையே ஒரு துறவாக வாழ்ந்த மனிதனை அந்த மனிதனுடைய ஆட்சியை கொண்டு வந்து காமராஜர் ஆட்சி என்று ஸ்டாலின் ஆட்சியை சொன்ன நம்முடைய செல்வ பெருந்தகை, நம்முடைய ஈவிகே இளங்கோவன், இவர்களுக்கெல்லாம் இந்த வாய்க்கு சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்று நம்முடைய நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது அது வேறு. இது எவ்வளவு அபாண்டமான ஒன்று. காமராஜரை செருப்பை எடுத்துக்கொண்டு அடிப்பதை விட கேவலமானது காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லுவது. காமராஜரை இதை விட கேவலப்படுத்தியவர்கள் உலகத்தில் கிடையாது. ஒரு தூய மனிதனை, நேரிய மனிதனை, ஒரு துறவு மனப்பான்மையுடைய மனிதனை, ரொம்ப அற்புதமாக நாடாண்ட ஒரு மனிதனை கேவலமாக நாள்தோறும் சுரண்டுகின்ற ஒரு ஸ்டாலின் ஆட்சியோடு சேர்த்து ஒப்பிட்டு ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் நீ என்ன செய்ய மாட்டாய் இனிமேல் இந்த உலகத்தில்? நீங்கள்லாம் அரசியலில். அதனாலே தான் ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடைசி காலத்தில் இந்த 200 கோடி செலவழித்து இவரை எம்எல்ஏ ஆக்கினார் என்பதற்காக காமராஜர் இவர் என்று சொல்லிவிட்டார். இன்னும் ஒன்று தான் பாக்கி. இவர்களை விட மோசமானவன் வருவான் அந்த கட்சியில். ஈவிகேஎஸ் இளங்கோவன் செல்வப்பெருந்தகை அவன் சொல்ல போகிறான் பாருங்க, ஸ்டாலின் காந்திக்கு சமமானவர்னு சொல்ல போகிறான். சொல்கிறானா இல்லையான்னு பாருங்கள். இந்த நாடு அவ்வளவு கேவலமாக போய்விட்டது. எதை வேண்டுமானால் சொன்ன மனிதன் மரியாதை இழந்து விடுவோம் என்று அஞ்ச வேண்டும். அந்த சொரணையே இல்லை இந்த நாட்டில். சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 20 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடப்பட்டுச்சிங்க. அது இப்போ நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கள்ளக்குறிச்சி ஏற்பட்டதுக்கு காரணமே திமுகவினுடைய ஆட்சி தான். கள்ளச்சாராயங்கள் பெருகி கொண்டே தான் இருக்கும், என்றைக்கும் பெருகும். இந்த குண்டர் சட்டத்தில் போடுகிறார்கள், எடுக்கிறார்கள், இதெல்லாம் கோர்ட்டு விவகாரங்கள், ஆட்சியினுடைய விவகாரங்கள், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். 250 ரூபாய்க்கு தான் குடிக்க முடியும் என்ற ஒரு நிலையை நீ வைத்திருந்தால் நாட்டிலே ஒருவனுக்கு கூலி மகாத்மா காந்தி திட்டத்தில் 300 ரூபாய் தான். 300 ரூபாய் வேலைக்கு போகின்றவன் வேலை கிடைக்காமல் தான் மகாத்மா காந்தி வேலை திட்டத்தில் போகிறான். சரி, 300 ரூபாயை வாங்கி 200 ரூபாய்க்கு குடித்து விட்டு 50 ரூபாய் சாக்கனா கடைக்கு கொடுத்து விட்டு அப்புறம் அவன் எப்படி வாழ்வான்? அதனாலே தான் அவன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான். இந்த அறிவு இந்த அமைச்சரவைக்கு இல்லையே. அவன் ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான்? நல்ல சாராயம் இருக்கிற போது எந்த முட்டாளாவது போவானா? அவன் இதை நான் தான் பேசுகிறேன், வேறு எவனும் பேசுவதே இல்லை. அதனால் நான் மதுவிலக்கை முற்றிலுமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். நான் காந்திய கொள்கையுடையவன். கள் என்பது கள்ளும் போதை தான், சாராயமும் போதை தான், டாஸ்மார்க்கும் போதை தான். போதையில் வேறுபாடு இல்லை. ஆனால்
நீ இதை மறுக்க அதை நாட்டிலே உண்டாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால் அந்த ஏழை குடிப்பதற்கு கள்ளை அனுமதி என்று நான் சொன்னேன். கல்லுக்கு அனுசரணையாக இல்லை. இந்த ஒருத்தர் இயக்கம் நடத்துகிறாரு, கல் என்பது உணவு என்று. நான் அப்படி நினைக்கிறவன் இல்லை. கல் என்பது போதை. திருவள்ளுவர் கல் என்பதை கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தில் இந்த போதையை கடுமையாக பேசுவார். அவர் விளங்காமல் கல் என்பது உணவு என்று சொல்கிறார். அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தென்னை மரத்திற்காக பனை மரத்திற்காக அவர்களுக்கு நன்மை வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அதெல்லாம் துணை நன்மை, பை ப்ராடக்ட். ஒன்று நிகழ்கிற போது துணையாக இது நிகழும். விவசாயிகளுக்கு வருமானம் வரும், அதெல்லாம் முக்கியம். விவசாயிகளுக்கு கல்லிலே வருமானம் வர வேண்டும் என்று சொல்லுகின்றவன் இல்லை நான். ஆனால் இந்த 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு அங்கேயே படுத்து கிடப்பான் பனை மரத்துக்கு கீழே. அவன் சாக மாட்டான், பகிர் வேகாது, ஒரு கேழனும் வராது. நீ அதை அனுமதிக்காமல் சாராயத்தை அனுமதிக்கவில்லை. கேரளாவிலே அனுமதிக்கிறான், நீ அனுமதிக்கவில்லை. அதனுடைய விளைவாக எல்லா பணமும் உனக்கு வர வேண்டும் என்று நம்புகிற காரணத்தினால் 40,000 கோடி உங்களுக்கு அரசாங்க வருமானம் வருகிறது, 40,000 கோடி கள்ளத்தனமாக வருகிறது. அநியாயம். என்ன கதிக்கு நீங்களெல்லாம் போவீர்களோ, கடவுள் என்று ஒன்று இருந்தால் நீங்களெல்லாம் என்ன கதிக்கு போவீர்கள் என்பதை கடவுள் தான் முடிவு செய்ய வேண்டுமே, நான் இல்லை. அளவான அநியாயம் நடந்தால் நம்ம பேசலாம். அளவுக்கு அதிகமாக அநியாயம் நடந்தால் பேசுவதற்கே வேலை இல்லை. இந்த 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இந்த கல்லையோ சாராயத்தையோ நீ கொடுத்தால், அரசாங்கம் உயிருக்கு கேடு வராததை கொடுத்தால், அதனுடைய உனக்கு வருமானம் வராது, அதனால் நீ கொடுக்க மறுக்கிறாய். கொடுத்தால் அவன் சாக மாட்டான். கள்ளக்குறிச்சி சாவுகள் தொடர்ந்து நடக்கும். இன்னும் 6 மாதத்தில் நடக்கும். மரக்காணத்தில் நடந்தது, விழுப்புரத்தில் நடந்தது, கள்ளக்குறிச்சி நடந்தது. அது கடைசி முற்றுப்புள்ளி இல்லை. இன்னொரு இடத்தில் நடக்கும். நடக்காவிட்டால் என்னை கேளுங்க நீங்கள். என்ன நடக்காவிட்டால் என்ன தூக்கில தொங்குவானாங்க, நல்லா சொன்னவனெல்லாம். ஆகவே இவனை குண்டாசில் வெய்யி, குண்டாசை வெட்டி எடுத்து விடு, என்ன செய்தாலும் கள்ளச்சாராயம் நடக்கும். ஏனென்றால் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தான் அவனால் செலவு செய்ய முடியும். இதை உண்டாக்கி கொடுப்பதற்கு இன்னொரு அயோக்கியன் வருவான். அவன் ரகசியமாக இதை செய்வான். அவன் சாவான், கண் குருடாவான். 100 பேர் செத்தான், 100 பேர் குருடானான். இந்த பாவமெல்லாம் உன்னைத்தான் சேரும். சரி, இறுதியாக ஒரு கேள்விங்க. இப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடித்த அடி செமையான அடி. இந்த திருமாவளவனை போல உழட்டுகின்ற வேலையெல்லாம் அவர்களிடம் கிடையாது. திருமாவளவனுக்கு 2 எம்பி விட்டோம், 4 எம்எல்ஏ விட்டோம். இதெல்லாம் அதாவது ராமதாஸுக்கு அவர்களை விட ஓட்டு கூட இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் தான் 2 எம்பியும் 4 எம்எல்ஏயும் வைத்திருக்கிறார். இவர்களுடைய தயவில் தான் வைத்திருக்கிறார். அவன் சொல்லி காட்டுவான், உள்ளே வெளியே சொல்ல மாட்டான், உள்ளே சொல்லி காட்டுவான் தான் சொல்லுகிறார்கள். திமுக வெளிச்சல் தான் சிபிஎம் இருக்கிறது என்று சொல்வது போல, நான் இல்லாவிட்டால் நீ அங்கீகாரம் பெற்றிருக்க முடியுமா? உனக்கு என்ன ஓட்டு இருக்கிறது? 4% 3% வாங்குவாய், தனியாக நின்று பார், உன்னுடைய பல்லு படவாயெல்லாம் உடைந்துவிடும் என்று மிரட்டுவார்கள் திருமாவளவனை. அவருக்கு அது தெரியும். எப்படியாவது 2ஐ 4 ஆக்குவோம், 4ஐ 8 ஆக்குவோம், 16 ஆக்குவோம், பிறகு நாம் ஒரு கட்சி போல ஒரு இடத்தை பெறுவோம் என்றால் ஒரு காலத்திலும் உனக்கு 16 இடமெல்லாம் கொடுக்கவே மாட்டார்கள். உன்னுடைய வலிமை என்ன, இடம் என்ன, உனக்கு தூக்குகின்ற அளவென்ன எல்லாம் தெரிந்து தான் செய்வார்கள். அவர்கள் முட்டாள்கள் இல்லை. ஆனால் நீ ஜால்ராவை மட்டும் அடித்து கொண்டிருக்க. சிபிஎம் கடைசியாக ஒரு முடிவு விட்டான். தொழிற்சங்கங்களெல்லாம் அலறுகின்றன. நம்முடைய உரிமைகளுக்காக போராடினால் அந்த அரசாங்கம் நம்மை ஒடுக்குகிறது, சிறையில் வைக்கிறது. அரசாங்க வக்கீல் கொரிய முதலாளிக்காக சாம்சங்குக்காக பேசுகிறார். அரசாங்க வக்கீல் அவர். ஆகவே அரசாங்கம் அவனுடைய காலை கழுவி குடிக்கிறது. சங்கராச்சாரி காலை கழுவி குடிப்பது மாதிரி கொரியாக்காரன் காலை கழுவி இந்த திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு குடிக்கிறது. இதுக்கு ஆம் என்று போனால் தொழிலாளி பூராவும் நம்மை விட்டு போய்விடுவான். நாம் எதற்காக கட்சி நடத்த வேண்டும்? இந்த கேள்வியை நான் 5 ஆண்டுகளாக கேட்குறேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய பேச்சு பூராவும் எடுத்து போட்டு பாருங்கள். கூட்டணி முடிந்தது, வெளியே வா, உன்னுடைய சொந்த அரசியலை பேசு, அடுத்த தேர்தலுக்கு எவனை எதிர்ப்பதற்கு கூட்டணி என்பதை அப்பொழுது முடிவு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னால் என்னை ஒரு மனிதனாகவே அவர்கள் கருதுவதில்லை. ஆனால் நான் எது உண்மை என்று கருதுகிறேனோ அதை கத்தி கொண்டு தான் இருக்கிறேன். 5 ஆண்டுகளாக நான் சொன்ன உண்மைக்கு இப்பொழுதுதான் சிபிஎம் வந்திருக்கிறது. வடகருப்பையா அப்பொழுதே சொன்னார் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அந்த பெருந்தன்மையெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் இது நானாக சொன்னதில்லை. ராஜாஜி 3 மாதத்தில் வெளியே வந்தார் கூட்டணியை விட்டு. அண்ணாதுரையினுடைய அரசை விமர்சிக்க ஆரம்பித்தார். என்ன அது மாதிரி நீனும் வா என்று சொன்ன கேட்கவில்லை. இப்பொழுது வந்து விட்டாய், நான் பாராட்டுகிறேன். நீ வெளியே வந்ததை பாராட்டுகிறேன். இப்பொழுது உன்னை கேவலப்படுத்துகிறான். திமுகவினுடைய வெளிச்சத்தில் தான் உன்னுடைய கட்சி தெரிந்தது. இல்லாவிட்டால் நீ அந்த இருட்டிலே மூழ்கி கிடப்பாய். உன்னை வெளியே யாருக்கும் தெரியாது. எங்களுடைய பலத்தில் தான் நீ நிற்கிறாய்.
எங்களுடைய பலத்தில் தான் 2 பூர்சுவாக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். 2 பேரும் படு பூர்சுவாக்கள். அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கை முறை மாதிரி இருக்காது, நல்லகனுடைய வாழ்க்கை முறை மாதிரி இருக்காது. அவர் 2 பேரும் 2 பூர்சுவாக்கள் மாதிரி இருப்பார். இந்த 2 ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவனை பூர்சுவாக ஆக்குவதற்கு எதற்கு கட்சி கொள்கையை அடமானம் வைக்கிறார் நான் கேட்கிறேன். இப்போ என்ன பொழுது உனக்கு 2 எம்பி இல்லாவிட்டால் என்ன குடிமொழி போய்விட்டது, 4 எம்எல்ஏ இல்லாவிட்டால் என்ன குடிமொழி போய்விட்டது. தொழிலாளர்களுடைய நலனை அடகு வைத்து எதற்காக இவனிடம் நாம் அடிமைப்பட்டை எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் வெகு காலம் கேட்டேன். இப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. எந்த ஊர்வலத்துக்கும் அனுமதி கொடுப்பதில்லை, எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுப்பதில்லை, யாரையும் எதிர்த்து மூச்சு விட விடுவதில்லை. அவன் மட்டும் கவர்னரை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொள்வான். இதை சிபிஎம் சொல்லுகிறது. தெளிவாக வெளிப்படையாக மாநாடு போட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வரவேற்பு கூறுகிறேன். உங்களுடைய கட்சி இந்தியாவிலே தோன்றிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 கட்சி 100 ஆண்டு கட்சி. ஆர்எஸ்எஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி. இதில் இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு மோசமான கட்சி, மத ரீதியாக மனிதர்களை பிளவுபடுத்துகின்ற கட்சி. அந்த 2 கட்சியும் நல்ல கட்சிகள், தங்களுடைய கடமைகளை 2 கட்சியும் கெட்டது. இந்த பன்றியோடு சேர்ந்து நாயும் கெட்டது என்று சொல்வார்கள், ஒரு பழமொழி தான் அது. அது மாதிரி இவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் கெட்டது, காங்கிரஸும் கெட்டது. ஆவண்ணா ராஜாவோ ஆட்சியை இழந்த பிறகும் அறிவு அவர்களுக்கு வரவில்லை. இதுதான் உள்ள நிலைமை. ஆகவே சிபிஎம் வெளியே வந்தது பாராட்டத்தக்கது. இந்த முத்தரசனை ஒத்துதுகின்ற வேலைக்கு போக வைத்துவிட்டு வேறொரு தலைவரை போட்டு ஒழுங்காக அந்த சிபிஐயும் நிமிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் நீங்களெல்லாம் அடிப்படையில் கொள்கை உள்ள கட்சிகள். காலத்துக்கேற்றவாறு சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் கூட அடிப்படை தொழிலாளர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் பேசுவதற்கே கட்சி இல்லை. ஆகவே நீங்கள் வெளியே வந்ததை வரவேற்கிறேன். இந்த முத்தரசனிடம் இருக்கிற ஒத்துதுகின்ற நாயனத்தை பிடுங்கி எரிந்து விட்டு வேறொரு ஒத்துவது தெரியாத ஆளை சிபிஐ தலைவராக வைத்துக் கொண்டு இந்த அரசியலுக்கு அதுவும் வர வேண்டும். சிபிஎம் நீங்க பாராட்டுக்குரிய விதமா பேசுறீங்க. ஆனா சிபிஎம் மேடையில பேசின கருத்துக்காக பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் அவங்களை கூப்பிட்டு நாங்க அவங்களுக்கான தீர்வு வேணும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கான தேவையினவோ நாங்க பூர்த்தி செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா இந்த சேகர் பாபுன்னா அந்த இடத்துக்கு வந்ததற்கே கடவுளுக்கே பொறுக்காக தெரியல, ஒன்றும் தெரியாது அவருக்கு. சும்மா எல்லா தலைவர்களுக்கும் முன்னோடி கொண்டு திரிவார். வேர்த்து வெளியே அவர்கள் வருவதற்கு முன்னால் வாருங்கள், இந்த வழியாக வாருங்கள் என்று ஓடுவார். நான் பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதாவுக்கு செய்தார், கருணாநிதிக்கு செய்தார், ஸ்டாலினுக்கு செய்தார். இது ஒன்றே மந்திரியாவதற்குரிய தகுதியாக அந்த கட்சியில் ஆகிவிட்டது. அப்புறம் என்ன செய்வார்கள் அவர்கள்? அவர் வேறு பேசுகிறார். மாற்றி மாற்றி இவர்களெல்லாம் அறிக்கை விடுகின்ற போது தாங்க முடியவில்லை. தீர்வு காண என்ன தீர்வு காண தெரியும் உனக்கு? முதலில் நாம் இந்து மதமாக இல்லையா என்றே உனக்கு தெரியவில்லை. நான் வெகு காலமாக பேசி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு பதிலாக சொல்ல வேண்டும். கற்பியா நாங்கள் எல்லாம் இந்து மதம் தான், நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிடம் தான் வைத்திருப்போம் என்று சொல்லு. உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸ்டாலினுக்கு தெரிந்தாலும் உனக்கு தெரியாது. இதுதான் இவர்களுடைய நிலைமை. ஓகே, பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்கய்யா.